மச்சான், any updates on Yamaha R2? I am planning to buy R15. R2க்கு வெயிட் பண்ணலாமா இல்ல R15 வாங்கிடலாமா அப்படின்னு கேக்குறாரு. மச்சான், ரொம்பவே சிம்பிளான ஆன்சர். உனக்கு பவரும் டார்க்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும்னு நினைச்சினா R2க்கு வெயிட் பண்ணு மச்சான். அதுவே மைலேஜ் எனக்கு நிறைய வேணும் அப்படின்னு நினைச்சினா R15 போயிடும் மச்சான். எனிவே 50cc அதிகமா வரப்போகுது. ஸோ என்னோட கெஸ் R15 விட R2 பவர் அண்ட் டார்க் இருக்கும். பட் ரெண்டுமே ஒரே டாப் ஸ்பீட் தான் அச்சீவ் ஆகும். அந்த 145 150 வரைக்கும் தான் அச்சீவ் ஆகும். அதுக்கு மேல வண்டி போக வாய்ப்பே கிடையாது. ஆனா R15 விட R2 கொஞ்சம் சீக்கிரமாவே போயிடும். அந்த மாதிரி தான் டிசைன் பண்ணுவாங்கன்னு என்னோட கெஸ். அதான் மைலேஜ்ல ஸ்டில் R15 தான் கிங்கா இருக்கும். ஏன்னா அது கொஞ்சம் ஹை சிசி, இது கொஞ்சம் லோ சிசி. இது VVA வேற வச்சு வராங்க. அந்த VVA இருக்கா என்ன எது ஒன்றும் தெரியல. ஸோ இப்போதைக்கு நான் என்ன சொல்றேன்னா, உனக்கு மைலேஜ் தான் முக்கியம்னா R15 வாங்கி மச்சான். இல்ல கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சுன்னா R2க்காக வெயிட் பண்ணு மச்சான். அது மட்டும் இல்லாம நானே R15 சேல் பண்ணலாம் மச்சான். கொஞ்சம் வயசாயிடுச்சு, ஆனால் கொஞ்சம் அப்படியே ஓட்ட முடியல, ஃபேமிலி யூஸ் ஆகல. அதனால நானே குடிச்சு விற்பேன். ஒரு ரிவ்யூக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். R15 ரிவ்யூ பண்ணி சேல் பண்ற போறேன். உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னாக்கா கமெண்ட் பண்ணுங்க. டீட்டெயில்ஸ்னா அந்த வண்டி ரிவ்யூ வரும்போது அதில் ஷேர் பண்றேன்.